ஹலோ வீவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் டப்புடு மலையாள படமாகவே யூடியூப்லேயே ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஃபீல் குட் ட்ராமா படம் அன்போடு கண்மணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் மேரேஜ் நடந்துருது. ஸோ மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் உங்களோட லைஃப்ங்கிறது நல்லாவே தான் ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்கு. அது ஒரு 1.5 வருஷம் வரைக்கும். ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் குழந்தையே இல்லாத ஒரு நிலைங்கிறது அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டடாக வர ஆரம்பிச்சது. ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே உங்களுக்கு விசேஷம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு கொஞ்சம் வெக்கம் இருந்தாலும் போக போக மனதளவுல அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல குழந்தை பிறந்ததா அண்ட் இவங்களோட குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்ததா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கதையாவே ஒரு ரெலவெண்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த கதையை இவங்க எடுத்துக்கிட்டு ஸோ அந்த கேரக்டர்ஸ்குள்ள உண்டாகக்கூடிய அந்த ஒரு எமோஷன்ஸையும் சரி அண்ட் கான்ஃபிளிக்டோட மெயினான கான்ஃபிளிக்டை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணதும் சரி அது படத்தை ஓவராலா ஒரு ஃபீல் குட் அந்த ஒரு ஸ்லோ பர்ன் ஒரு மூவிலே கொண்டு போனதும் சரி அண்ட் ஃபேமிலி ட்ராமாவா ட்ரை பண்ணதும் சரி. ஸோ படத்துல ஓவராலா இவங்க கொடுக்க நினைச்சதை ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாவே கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல உள்ள இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனும் ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு. படத்துல அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுது அண்ட் இந்த ஒரு சின்ன ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமா ஆனதுக்கு அப்புறம் ஸோ அவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற சீன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்ஸை கன்சியூம் பண்ண விதமே படத்துல நல்லா இருந்துச்சு தான் சொல்லுவேன். அதே மாதிரி படத்துல ஓவராலா இந்த படத்துல உள்ள அந்த ஒரு எடிட்டிங் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ அந்த ஒரு ஸ்லோவா போற படத்தோட அந்த ஒரு மூடுக்கு தகுந்த மாதிரியான மியூசிக் அண்ட் அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு கேமரா ஒர்க்கா இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கும் சரி படத்துல இந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நீட்டாவே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க முக்கியமான கதாபாத்திரங்கள் ஹீரோ அண்ட் ஹீரோயின் அர்ஜுன் அசோகனா இருக்கட்டும் அண்ட் அனகா நாராயணா இருக்கட்டும். இவங்க 2 பேருமே நல்லாவே அவங்க ரோலை பண்ணியிருக்காங்க. குறிப்பா அர்ஜுன் அசோகன் நீட்டாவே அவர் ரோலை பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையே ஹீரோயினை தான் மையப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அனகா நாராயணனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு முக்கியமா ஃபர்ஸ்ட் 2 இடத்த நான் சொல்லுவேன். அவங்களுக்கு குழந்தை இன்மை அப்படிங்கிறது இல்லாததை அக்கம் பக்கத்தினர் எவ்வளவு கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறாங்க. அதுக்கு எவ்வளவு நம்ம ஹீரோயினோட கதாபாத்திரம் வெறுப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த டீயை ஊத்துற சீன்ஸா இருக்கட்டும் அந்த ஃபங்க்ஷன்ல ஹீரோயின் போயிட்டு இது மாதிரி கலாய்க்கிறவங்க முன்னாடி ரிப்ளை கொடுக்குற சீனா இருக்கட்டும். அவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற அந்த மனவேதனையை எமோஷன்ஸை கன்வே பண்ற விதமா இருக்கட்டும் அப்படின்னு சீன்ஸ் நல்லாவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல உள்ள அந்த ஒரு கதையும் சரி அந்த ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு அண்ட் ஒய்ஃபுக்கு உண்டான அந்த அந்நுண்ணியமான அந்த ஒரு எமோஷனல் மொமெண்ட்டை கன்வே பண்ண விதமும் சரி டெக்னிக்கல் டீமையும் அண்ட் இவங்களோட கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் சரி அதாவது படத்துல உள்ள அந்த கதையை உண்மைக்கு நெருக்கமா எவ்வளவுக்கு சொல்லணும்னு நினைச்சாங்களோ அதை ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல உள்ள அந்த ஒரு அந்த கேலி கிண்டல்லாம் வர்ற சீன் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் படத்துல நல்லாவே காட்சிப்படுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஸ்லோவா தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இந்த படத்துல பெரிய ப்ராப்ளமா இருந்தது இந்த ஸ்லோ பர்ன் அந்த ஒரு ஃபேமிலி டிராமா அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்லோவா கொண்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே ஒரு எமோஷன்ஸ் கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படத்துல நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. பட் ஆனா இந்த கதையாவே இது ரொம்ப பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரி. பட் ஆனால் இவங்க இன்னும் அந்த எமோஷனல் அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்ல நல்ல பஞ்சிங்காக கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. பட் லைட்டாக படம் போகிற மாதிரி தான் ஒரு லைட்டான ஃபீல் தான் ஒரு மைல்டான ஃபீல் தான் படம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ படத்தை ரொம்ப நல்ல படம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு ஓகேவான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆயிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சுவாரஸ்யமாகவே பெருசா இம்ப்ரெசிவான சீன்ஸ் படத்துல இல்லை. ஸோ என்னதான் எமோஷனல்ஸ் அந்த கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தாலும் நல்ல இம்ப்ரெசிவான சீன்ஸ் இந்த படத்துல அந்த அளவுக்கு எழுதப்படலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கதையில ஸ்கிரீன் பிளேலையே லைட்டா கோட்டை விட்டுருக்காங்க இந்த டீம். ஸோ அதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு இந்த படத்தை இன்னும் நல்ல இம்பாக்ட்ஃபுல்லாகவும் ஆனால் நல்ல ஒரு நம்ம சொன்ன மாதிரி பஞ்சிங்காகவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒர்த் வாட்சா இருந்திருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஓகேஷ் ஃபீல் தான். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட
கமெண்ட்ஸ் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்புலேயே யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்ட்குமார் சைனிங் ஆஃப்.